2020 ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் 19 நாட்களே எஞ்சியுள்ள நிலைமையில யாருக்கு நீங்க வாக்களிக்க போறீங்க? அடுத்த ஜனாதிபதியா நாட்டுல யாரு தெரிவு செய்யப்பட இருக்கிறாரு? ரணில் விக்ரமசிங்க அவர்களின் நிலை என்ன? இந்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வெற்றி பெறுவாரா? இவரது வாக்கு வங்கி எவ்வாறு காணப்படுகின்றது? ஏன் தான் சந்தித்த அனைத்து ஜனாதிபதி தேர்தலையுமே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தோல்வி அடைந்தார்? 47 வருட அரசியல் அனுபவம் வெல்ல போகிறதா? ராஜபக்ஷ குடும்பத்திற்கும் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும் என்ன தொடர்பு? சிறுபான்மை மக்கள் ஏன் ரணில் விக்ரமசிங்க அவர்களை ஆதரிக்கவில்லை? என்னென்ன விடயங்களை இதுவரைக்கும் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மக்களுக்கு செஞ்சிருக்காருன்னு சொல்லித்தான் இந்த காணொலி தொகுப்புல பார்க்க போறோம். 2024 ஜனாதிபதி தேர்தலில் நீங்க மாற்றம் ஒன்று எதிர்பார்க்கீங்கன்னு சொன்னா இந்த வீடியோக்கு லைக் கொண்ட பண்ணிட்டு தொடர்ச்சியா இந்த வீடியோவை பாருங்க. இந்த ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு நீண்ட நாள் அரசியல் அனுபவம், தனது 47 வருட அரசியல் அனுபவத்தை வைத்துக் கொண்டு தற்பொழுது ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கியிருக்காரு. 47 வருடங்களுக்கு முன்னாடியே ரணில் விக்ரமசிங்க அவர்களின் அரசியல் அனுபவம் 1977 ஆண்டு கால பகுதியிலிருந்தே ஆரம்பிக்குது. அப்படின்னு சொன்னா ரணில் விக்ரமசிங்க எவ்வளவு மூத்த ஒரு அரசியல்வாதின்னு சொல்லி இப்ப உங்களுக்கு விளங்கியிருக்கும். இலங்கையின் முதலாவது ஜனாதிபதி தொடக்கமே இவருக்கு அனுபவம் அதிகமாக காணப்படுகின்றது. இலங்கையில் காணப்படுகின்ற அனைத்து ஜனாதிபதி தேர்தலுக்குமே இவர் ஆதரவு வழங்கியிருக்காரு. இவர் அந்த தேர்தல் அனைத்திலுமே இவர் இருந்திருக்காரு. அந்த தேர்தல் எவ்வாறு நடந்திருக்குன்னு சொல்லி வியூகங்களை அமைச்சிருக்காரு. இவர கட்சி ஐக்கிய தேசிய கட்சி அந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கு. இவர் பல தோல்விகளையும் அடைஞ்சிருக்காரு. இப்படி பல அனுபவங்களை கொண்ட ஒரு மூத்த அரசியல்வாதியாக காணப்படுகின்றார் இந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள். ஆரம்ப காலங்களில் சிறப்பாக தனது அரசியல் பயணங்களை ஆரம்பித்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தனது முதலாவது பிரதமராக ஐக்கிய தேசிய கட்சியால 1993 தொடக்கம் 1994 வரையிலான காலப்பகுதியில ஐக்கிய தேசிய கட்சியால இவர் பிரதமராக நியமிக்கப்பட்டார். 1994 ஆண்டு இடம்பெற்ற பொது தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது. ஐக்கிய தேசிய கட்சி தோல்வி அடைந்திருந்தாலும் ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக போட்டியிட்ட ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கொழும்பு மாவட்டத்தில் 2,91,164 வாக்குகளை பெற்று வரலாற்று வெற்றியை பதிவு செய்தார். அதன் பிறகு வெற்றியீட்டிய ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 1994 ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக நியமிக்கப்பட்டார். தனது முதலாவது ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக போட்டியிடுவதற்காக வேண்டி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தயாராகிறார். 1999 ஆண்டு நடைபெற்ற இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலில் சந்திரிகா அவர்களை எதிர்த்து ரணில் விக்ரமசிங்க அவர்கள் போட்டியிட்டார். போட்டியிட்ட ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 42% வாக்குகளை பெற்றார். 51% வாக்குகளை பெற்று சந்திரிகா இலங்கையின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுகின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் தான் சந்தித்த முதல் ஜனாதிபதி தேர்தலிலே தோல்வி அடைகிறாரு ரணில் விக்ரமசிங்க அவர்கள். அதன் பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மீண்டும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக வேண்டி 2005 ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்குகிறார். களமிறங்கி 1,80,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைகிறார். வடகிழக்கு தமிழ் முஸ்லிம் மக்கள் இவருக்கு வாக்களிக்கவில்லை. அதுக்கு பிறகு தோல்வி அடைந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மிகவும் சவாலுக்கும் விமர்சனத்துக்கும் உள்ளாக்கப்படுறாரு. இப்படி இவர் அரசியல் பயணங்கள் சென்று கொண்டே இருக்கு. அதற்கு பிறகு 2010 ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் இவர் களமிறங்கல்ல இவர் சரத் பொன்சேகாவை ஆதரிக்காரு. சரத் பொன்சேகாவும் தோல்வி அடைகிறார். அடுத்தடுத்து பல தோல்விகளை கண்ட ஒரு அரசியல்வாதியாக இந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் காணப்படுறாரு. ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து முக்கியமான உறுப்பினர் எல்லாருமே விலகி செல்றாங்க. அந்த காலகட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் பதவியை தக்க வைத்துக் கொண்டு இருக்காரு இந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள். 2015 நடைபெற்ற இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலையுமே இவர் களமிறங்கல்ல. அதற்கு பதிலாக மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஆதரவு வழங்குகிறாரு. அதன் பிறகு 2019 ஆண்டு இடம்பெற்ற இலங்கையின் 8வது ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்குவதற்கு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தயாராகிறார். ஆனால் கட்சியின் உறுப்பினர்களாலேயும் மக்களாலேயும் சஜித் பிரேமதாஸ் அவர்களின் பெயர் செல்லப்படுது. அதை சபித்துக் கொண்டு சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு தனது ஆதரவை வழங்குகிறார் ரணில் விக்ரமசிங்க அவர்கள். ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக போட்டியிட்ட சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தோல்வி அடைகிறார். அதன் பிறகு ஐக்கிய தேசிய கட்சி இரண்டாக உடைகிறது. 2020 ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக பொது தேர்தலில் களமிறங்கிய ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மாபெரும் வரலாறு காணாத தோல்வி ஒன்றை சந்திக்காங்க. ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக ஒரே ஒரு தேசிய பட்டியல் மூலமாக செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகின்றது. யாரு பார்லமென்றம் செல்ற பல குழப்பத்தின் மத்தியில ஒரு வருடத்திற்கு பின்னர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பார்லமென்றம் போறாரு. அந்த சந்தர்ப்பத்தில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவு வழங்குறதா இல்ல எதிர்கட்சிக்கு ஆதரவு வழங்குறான்னு சொல்ற பெரிய ஒரு குழப்பத்தில் இருக்காரு. தனிமையில தனது அரசியலை மேற்கொண்டு வராரு ரணில் விக்ரமசிங்க அவர்கள். இதற்கு பிறகுதான் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கனவில் நினைக்காத விடயங்கள் எல்லாமே நடக்க போகுது.
2020 மே மாதம் இலங்கை நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த அந்நிய செலவாணியும் முற்றுமுழுதாக குறைவடையுது. நாட்டின் பொருளாதாரம் அப்படியே வீழ்ச்சி அடையுது. அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கை நாட்டில் வாழ்ற மக்கள் எல்லாருமே பொருளாதார பிரச்சனையில சிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நாட்டு மக்கள் அத்தியாவசிய பொருட்களுக்காக வேண்டி வரிசையில் நிக்க நேரிட்டது. பெட்ரோல் வரிசை, கேஸ் வரிசை, அத்தியாவசிய பொருட்கள் வரிசை, பால்மா வரிசை செல்லிப்பட்டு வரிசைகள் அதிகமாக காணப்பட்ட காலம் அது. அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா நாட்டுக்கு எந்தவித சுற்றுலா பயணிகளும் வரல. சுற்றுலாத்துறை பாரிய வீழ்ச்சியை சந்திச்சு, நாடு பாரிய சிக்கலை சந்திச்சு. காசு இருந்தாலும் எதையும் வாங்கக்கூடிய நிலை அந்த நேரத்தில் மக்கள்கிட்ட காணப்படல. அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா நாடு பெரிய ஒரு பொருளாதார சிக்கல் ஒன்றை சந்திக்க நேரிட்டுச்சு. அரசாங்கத்துக்கு எதிராக வீதியில இறங்கி மக்கள் போராட்டம் செய்யற நிலைமை ஏற்பட்டுச்சு. நம்ம எல்லாருமே போராடினோம் இலங்கையை மீட்டெடுக்கிறதுக்காக வேண்டி. அந்த சந்தர்ப்பத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா அரசியல் நெருக்கடி காரணமாக நாட்டினுடைய பிரதமர் மஹிந்த ராஜபக்ச பதவி விலகிறாரு. பதவி விலகின உடனே ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பிரதமராக பதவி ஏற்காரு. அடுத்த ஓரிரு மாதங்களிலே அரசியல் திருப்பம் காரணமாக ஜனாதிபதியும் பதவி விலகிறாரு. நாட்டினுடைய பார்லமெண்ட் உறுப்பினர்களால ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இலங்கையின் ஜனாதிபதியாகவும் ரணில் விக்ரமசிங்கே மாறுறாரு. ஒரு தேசிய பட்டியல் மூலமாக பார்லமென்றம் நுழைந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் முதல்ல பிரதமர் ஆகுறாரு, அதுக்கு பிறகு ஜனாதிபதி ஆகுறாரு. யாருமே கற்பனை செஞ்சு பார்க்கவும் இல்ல, அவர் கூட கற்பனை செஞ்சு பார்க்கல இந்த விஷயத்தை. ஆனால் ஜனாதிபதி ஆகுறாரு. இவர் ஜனாதிபதியாவுக்குள்ள நாடு எப்படி இருக்குன்னு சொல்லி போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா நாடு பாரிய அளவிலான ஒரு வீழ்ச்சியில நாடு இருக்கு. பொருளாதார பிரச்சனை பாத்தீங்கன்னு சொன்னா தலைவிரிச்சு ஆடுது. நாட்டுல பெட்ரோல் இல்ல, கேஸ் இல்ல, அத்தியாவசிய பொருட்கள்ல, பால்மா இல்ல, மக்கள் ரோட்ல வீதியிலையும் அடிச்சுட்டு சாவுறாங்க. அந்த அளவுக்கு நாடு இருக்கிற நிலையில அந்த காலகட்டத்தில் ரணில் விக்ரமசிங்கே அவர்களின் ஆளுமை சர்வதேச அரசியல் போன்ற வைத்துக் கொண்டு நாட்டை கட்டியெழுப்ப முடியும்னு சொல்லி போட்டு எல்லோருமே சொல்றாங்க. ரணில் விக்ரமசிங்கே அவர்களால மட்டும்தான் நாட்டை கட்டியெழுப்ப இயலும். ஏன்னு சொன்னா ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தான் மூத்த அனுபவமிக்க அரசியல்வாதி. வேற யாராலையுமே நாட்டை கட்டியெழுப்ப முடியாதுன்னு சொல்லி போட்டு ரணில் விக்ரமசிங்கே அவர்களிடம் பாரம் கொடுக்காங்க. ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் நாட்டை பாறை எடுத்து உடனடியாக இலங்கையின் பொருளாதார சிக்கலை குறைப்பதற்கான வேலைகள் அனைத்தையுமே ரணில் விக்ரமசிங்கே உடனடியாக பார்க்க ஆரம்பிக்காரு. அதன் பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தெரிவிக்காரு, IMF உதவி நாட்டுக்கு தேவை. IMF வந்தால் மாத்திரமே நாட்டை ஒரு அளவுக்கு கட்டி எழுப்ப முடியும் சொல்லி போட்டு IMF உதவியை கோர்றாரு. IMF உதவி வழங்குது. அதன் பிறகு பல நாட்டுக்கிட்ட உதவி கேட்டு நாட்டை கொஞ்சம் கொஞ்சமா வலுவடைச்சாரு. வீழ்ச்சி அடைந்த நாட்டின் பொருளாதாரத்தை ஒரு அளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டாடுறாரு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள். அதன் பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா நாட்டுல வரிசைகள் குறையுது. அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக்கொள்வதற்கு வரிசைகள் எல்லாமே குறைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா நாடு வளர்ச்சி அடைந்து வருது. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா கேஸே இல்ல, பெட்ரோலே இல்லாத காலப்பகுதியில இவரு மக்களுக்கு போதிய அளவிலான பெட்ரோலை கொண்டாடாது, கேஸை கொண்டாடு, அத்தியாவசிய பொருட்களை கொண்டாடாது, உரத்தை கொண்டாடாது, இப்படிப்பட்ட பல்வேறு வேலைகளை செஞ்சு கொண்டிருக்காரு ரணில் விக்ரமசிங்கே. ரணில் விக்ரமசிங்கே இந்த இடத்தில் இல்லைன்னு சொன்னா நீங்க நாட்டின் நிலையை பார்த்து பாருங்க. ஒரு 3-4 மாதங்கள் இலங்கையில பெட்ரோல், டீசல், அத்தியாவசிய பொருட்கள், பால்மா, கேஸ், உரம் இல்லாததுக்காக வேண்டி மக்கள் எவ்வளவு போராட்டங்களும் எவ்வளவு தியாகங்களும் விழித்திருந்து பெட்ரோலுக்காக வேண்டி வரிசையில நின்றோம். எவ்வளவு நிச்சயங்களை நம்ம செஞ்சோம் சொல்லி போட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாட்டுல பொருளாதாரம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது. வளர்ச்சி அடைய செய்தது உண்மையிலே யாருன்னு சொல்லி போட்டு பாத்தீங்கன்னா ரணில் விக்ரமசிங்கே. ரணில் விக்ரமசிங்கே இந்த ரணில் விக்ரமசிங்கே நல்லவரா கெட்டவரான்னு சொல்லி போட்டு கேட்டீங்கன்னு சொன்னா ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஒரு சிறந்த ஒரு அரசியல்வாதியாக இருந்திருந்தால் ஏன் 2020 42 வருடங்களுக்கு பின்னர் பொது தேர்தல் ஒன்றுல தோல்வி அடையணும்? இதுவரைக்கும் நடைபெற்ற இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலில் ஏன் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இதுவரைக்கும் வெற்றி பெறல? இப்ப நீங்க எல்லாரும் பாத்தீங்களாக இருந்தால் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு பின்னால் நிற்கக்கூடிய அரசியல் பிரமுகர்கள் எல்லாரும் யாரு? அவர்கள் அனைவருமே பொதுஜன பெரமுனையின் பார்லமென்ற உறுப்பினர்கள். ஏன் பொதுஜன பெரமுனையின் பார்லமென்ற உறுப்பினர்கள் ரணிலுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்? சரியா பாத்தீங்களாக இருந்தால் நாமல் ராஜபக்சவை தானே ஆதரிக்கணும். ஏன் இவர்கள் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கார்கள்? அதே மாதிரிக்கு ரணில் விக்ரமசிங்கே அவர்களின் மறுபக்கத்தை பாத்தீங்கன்னு சொன்னா மக்களின் வரிசையை குறைச்சி பொருளாதார பிரச்சனையை குறைச்சி ஒரு அளவுக்கு நாட்டுல வாழ்ற அளவுக்கு மக்கள் ஆக்கி வச்சிருக்காரு இந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்கள். ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இலங்கை நாட்டை பாரம் எடுப்பதற்கு முன்பாக இலங்கை நாட்டிடம் 20 மில்லியன் அந்நிய செலவாணி மட்டுமே கையிருப்பில் காணப்பட்டது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா 6 பில்லியன் அந்நிய செலவாணியாக இலங்கையின் அந்நிய செலவாணி உயர்வடைந்திருக்கிறது. ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் நாட்டினுடைய ஜனாதிபதியாக வருவதற்கு முன்பாக 7 லட்சம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளே இலங்கைக்கு வருகை தந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா 21 லட்சமாக உயர்வடைந்திருக்கிறது. இவ்வளவு விடயங்களையும் வெறுமனே 2 வருடங்களுக்குள்ள செஞ்சு காட்டியிருக்காரு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள். ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் 2024 ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவாரான்னு சொல்லி போட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த காணொளி தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ரிஜாஜ் இஸ்மாயில்.